நம்ம கிரிப்டோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிட்யார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சை எப்படி வந்து யூஸ் பண்றது, இதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து இந்த லைவ்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பார்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் மூலியமா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா நியர்லி வந்து $258 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம் போனஸ் வந்து கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிட்டு ஒரு மெயில் ஐடியும் அதே போல வந்து மொபைல் நம்பரையும் வந்து நீங்க சிங்க் பண்ணீங்க அப்படின்னா $1 வந்து கிடைச்சிடும். அதே சமயம் வந்து யூசர் நேம் செட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு $1, ஒரு டெமோ ட்ரேட் வந்து பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு $2. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ட்ரேட் பண்ணக்கூடிய அனைத்து ட்ரேடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமௌண்ட் வந்து நீங்க சர்ப்ளஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைவ் ட்ரேட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா $2 கிடைக்கும். அடுத்தது ஒரு $10,000 ஒருத்தர் ட்ரேட் வால்யூம் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா $8, $50,000 பண்ணும்போது $18, அதே போல $2 லட்சம் பண்ணும்போது $38. இது இல்லாம $10 லட்சம் நீங்க பண்ணும்போது $188 வந்து பாத்தீங்கன்னா உங்க வேலட்ல வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கும். ஸோ இது இல்லாமல் டெபாசிட் போனஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் இருக்கு. அந்த ஆஃபர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 0.5 BTC அதுக்கு மேல வந்து டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 USDT வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க டெபாசிட் போனஸ் ஆஃபர், அது மட்டும் இல்லாமல் வெல்கம் ஆஃபரா வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வெப்சைட்ல வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன் வரும். இந்த லாகின் ஸ்கிரீன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க லாகின் பண்ண போறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்குள்ள வந்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுலயே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லாகின் ஸ்கிரீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளோட டிஸ்பிளே பிக்சரும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். KYC வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் இருக்கிறோம், பிட்யார்ட் டீமில். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணியாச்சு. இப்போ லாகின் பண்ணதுக்கு அடுத்ததாக வந்து இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுவும் நான் என்னென்ன ட்ரேடிங் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ இப்போ கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ட்ரேடிங், அதே போல் வந்து இன்னோவேட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த காயின் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 30க்கும் மேற்பட்ட பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு இன்டர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரிவேட்டிவ் பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து டெரிவேட்டிவ் தான். ஸ்பாட் ட்ரேடிங் வந்து செகண்டரியா தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இப்போ டெரிவேட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5x ஆரம்பிச்சு 125x வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லெவரேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு காயினுக்கு வந்து தகுந்த மாதிரி வரும். இப்போ நீங்க ஆல்ட் காயின்ஸ் எடுத்தீங்கன்னா 50x வரைக்குமே இருக்கு. ஸோ அதுமே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஆல்ட் கரன்சிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா காயினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 50x வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல இன்னோவேட்டிவ் ஏரியாவில் சில கரன்சிஸ் இருக்கும். அந்த கரன்சிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50x வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ரிஸ்க் இது எல்லாமே இருக்கு, ப்ராஃபிட்ஸ் இருக்கு. ஸோ லிவரேஜ் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கிலாம் கிடையாது. கரெக்டா நீங்க அனலைஸ் பண்ணி டெக்னிக்கலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது லிவரேஜ் ட்ரேடிங். ஸோ லிவரேஜ் ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணிக்கணும். இதை ஃபுல்லா வந்து ப்ராக்டிக்கலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு டெமோ ட்ரேடிங் இங்க இருக்கு. ஸோ டெமோ பேர்லயும் வந்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே வந்து பாத்தீங்கன்னா டெமோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் USDT வந்து பாத்தீங்கன்னா டெமோவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைவ் மார்க்கெட்ல நீங்க டெமோல வச்சு நீங்க ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். நீங்க எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்றதுக்கு பதிலாக இந்த விஷயத்த வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி அந்த காயினோட இன்ஃபர்மேஷன் எத்தனை எக்ஸ் வந்து கிடைக்கும், அதே போல எவ்வளவு USDTக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்க வந்து கால்குலேட்டிவா வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ அதே போல இங்க நீங்க ஆர்டர்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஓப்பன்ல இருக்கக்கூடிய பொசிஷன், அதே போல ட்ரேட் ஹிஸ்டரி, நீங்க ஏற்கனவே பண்ணியிருக்கக்கூடிய ட்ரேட் ஹிஸ்டரி, டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் லைவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா லைவ். ஸோ டெபாசிட்ஸ் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெபாசிட்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து அசட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி தனியாவே இருக்கும். ஸோ மை அசட்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இங்க வந்து நீங்க டெபாசிட் பண்ணக்கூடிய கரன்சிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளா வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் வந்து அந்த 4 USDT வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெமோ ட்ரேடிங், அடுத்தது வந்து ஒரு லைவ் ட்ரேடிங், இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம், மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து கொடுத்ததுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்து $4.67 $4 வந்து கிடைச்சிச்சு. இது இல்லாம ஒரு ட்ரேட் பண்ணதுல ஒரு $0.67 ப்ராஃபிட். ஸோ ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா $4.67 வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ இது வந்து மெயினா பாத்துங்க. இது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிப்டோ மட்டும் கிடையாது, டெரிவேட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரூட் ஆயில், நேச்சர் கேஸ், அதே போல நாஸ்டாக், சில்வர், கோல்டு, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க இங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ வெறுமனைக்கே கிரிப்டோ மட்டும் இல்லாமல் கிரிப்டோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் வந்து நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். நார்மலா இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கா இருக்கட்டும்,
இல்லை வந்து கமாடிட்டி ட்ரேடிங்காக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து இங்கே இருக்கு. ஸோ நாஸ்டாக் 100 இங்கே இருக்கு. ஸோ நாஸ்டாக் 500 இங்கே வந்து யூஎஸ் வந்து இது பண்ணுவோம். அதே போல் நாஸ்டாக் 100 அப்படிங்கிற அந்த ட்ரேடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. கோல்டு, சில்வர், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கரன்சி, அது அந்த இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கு. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து காப்பர் முத கொண்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ்ல காப்பர் இருக்காது. இந்த மாதிரி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து காப்பரும் வந்து இருக்கு. உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் டயத்துல வந்து நீங்க அதை வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஸ்பாட் ட்ரேடிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ ஸ்பாட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான கரன்சிஸ் தான் வந்து இருக்கும். ரொம்ப அதிகமான கரன்சிஸ் கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்க வந்து அந்த கரன்சியை வந்து யூஎஸ்டிடியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரன்சியை வந்து பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டிஃபரன்ஷியேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்பாட் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்களுக்கும் இது வந்து பெட்டரான ஒரு பிளேஸ். சரி சார், இதெல்லாம் ஓகே. இந்த ட்ரேடிங் எல்லாம் எனக்கு தெரிஞ்சா நான் பண்ண மாட்டேனா, எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காப்பி ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து அருமையா வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன சார் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா நீங்க காப்பி ட்ரேட் வந்து பண்ணலாம். இது யாராவது ஒரு ட்ரேடர், நல்ல ஒரு ட்ரேடர் வந்து ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன ட்ரேட் பண்றாங்களோ அதே விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா காப்பி ட்ரேட் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து காப்பி ட்ரேட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 10% வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் ரேஷியோ வந்து எடுத்துக்காங்க. மற்றபடி நீங்க வந்து யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுல நிறைய ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம தமிழ் பிடிசி இருக்கும். பட் நம்ம வந்து பெருசா வந்து ட்ரேட் பண்ணலன்னு வச்சுக்கலாம். இப்போ கம்மியாக தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அதிகமாலாம் பண்ணல. இப்போ நம்ம பண்ண ட்ரேடு இந்த லாஸ்ட் 30 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரேடு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது காட்டியிருக்கு. ஸோ நம்மளுடைய சக்ஸஸ் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படிங்கிறதையும் காட்டுது. நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி திருத்திட்டா வந்து 1 இயர் பக்கத்துல வரப்போகுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து இப்போதான் வந்து அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க, இந்த காப்பி ட்ரேட் ஆப்ஷன். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதே நான் சொல்ல வரல. நீங்க யாரை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யாரை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணி அவங்கலேருந்து வந்து நீங்க காப்பி ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். இப்போ ஒருத்தவங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபாலோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு எவ்வளவு யூஎஸ்டிடி ஒதுக்குறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு சிங்கிள் ட்ரேடுக்கு வந்து உங்களால 400 யூஎஸ்டி தான் வந்து ஒதுக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து வேலெட்ல $100 இருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா $100 இங்க ஒதுக்க வேணாம். நீங்க $100 வந்து $20 வந்து ஸ்பிளிட் பண்ணுங்க, இல்ல $10 ஸ்பிளிட் பண்ணுங்க. அப்படி ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா $100 $20 வச்சுட்டு அந்த $20 தான் ட்ரேட் ஓப்பன் ஆகும். அந்த $20 தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். அதே போல அடுத்த ட்ரேட் ஒருத்தர் ஓப்பன் பண்றாரு, அவரே ஓப்பன் பண்ணா கூட அடுத்த $20 எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரேடிங் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது இல்லாம வந்து ஃபிக்ஸட் ரேஷியோஸ் இருக்கு. ஃபிக்ஸட் ரேஷியோஸ் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை நமக்கு அது. நீங்க வந்து ஃபிக்ஸட் இது மட்டும் கவுண்ட்டுக்கு மட்டும் போங்க. கவுண்ட்ல போயிட்டு கரெக்டா வந்து $20 ஃபிக்ஸ் பண்ணீங்க. அவர் ஓப்பன் பண்ணக்கூடிய ட்ரேடுக்கு உங்களுக்கு $20 ஓப்பன் ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு மார்ஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி ட்ரேடிங் மார்ஜின் வந்து $8000. சார் என்கிட்ட $100 தானே இருக்கு, எப்படி $8000 நான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு $20 நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து 20 வந்து 20x ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 10x ஓப்பன் பண்றாங்கன்னா $200 ட்ரேட் ஓப்பன் நடக்கும். அதே போல செல் நடக்கும். அப்ப $400 வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் நடந்துரும். அதே போல அந்த மாதிரி மல்டிபிளா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து $8000 வரைக்கும் நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நார்மலா வந்து ஒரு ட்ரேடர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்றாரா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஒருவேளை அவங்க ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா 100% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 100% மீன்ஸ் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய $100ல $20 தான் அவர் ட்ரேட் பண்ண போறாரு. அந்த $20 100% லாஸ் ஆனிச்சுன்னா $20 போயிடும். அப்ப மொத்தத்துக்கு 20% உங்க கேபிட்டலுக்கு. பட் இந்த ஒரு ட்ரேடுக்கு சிங்கிள் ட்ரேடுக்கு 100%. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இங்க ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபங்க்ஷன் நீங்க வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 30% ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஈவன் வந்து இங்க $20 வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. $20 வந்து 30% அவுட் ஆனா கூட மீதி உள்ள கரன்சி நீங்க காப்பாத்திக்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ட்ரேடரை சூஸ் பண்ணி நீங்க அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல போயிட்டு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதையும் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல 50% கூட நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். 100% 90% வரைக்கும் நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பர்சன்டேஜ்ல வந்து ஸ்டாப் லாஸ் வேணுமோ அதை வந்து நீங்க செட் பண்ணிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரேடிங் நீங்க ஈஸியா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ்ல இருக்கும். கண்டிப்பா இந்த செட்டிங்ஸ்ல இந்த ஆப்ஷன் வந்து மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து காயின் வந்து எல்லாமே வந்து யூஎஸ்டிடியா தான் இருக்கணும் பேஸ் பேர் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நீங்க யூஎஸ்டிடி வச்சிருந்தா மட்டும்தான் இங்க வந்து நீங்க காப்பி பண்ண முடியும். ஓகேவா? அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பி ட்ரேட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இது ஒரு டைம் இந்த செட்டிங்ஸை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்பெல்லாம் ட்ரேட் ஓப்பன் பண்றாங்களோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ட்ரேட் ஓப்பன் ஆகும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அதே போல லாஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கும் கிடைக்கும். ஈவன் நீங்க ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட லாஸ் வந்து லிமிடெட் லாஸா மாறிடும். ஸோ ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து
பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 10% வைக்கலாம், 100% வைக்கலாம், எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். ஸோ அந்த பர்சன்டேஜ் கிடைக்கும் போது அதுவும் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் விஷயம். ஸோ இப்போ இதில் என்ன மாதிரி சார் இது பண்ணுறதுனால எப்படி சார் அவங்களுக்கு ஏதாவது காசு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து மேக் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்ல வந்து ஒரு 8%லேருந்து 12% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்குவார். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சிஸ்டமேட்டிக் தான், நீங்களா கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஃபாலோ பண்றீங்க, அவர் ட்ரேட் ஓப்பன் பண்ணும்போது ட்ரேட் ஓப்பன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் ஓப்பன் ஆகும். ஈவன் இல்ல எனக்கு வந்து லாஸா போற மாதிரி இருக்கு, நான் க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த டைம் ஓப்பன் பண்ணிருக்கீங்க, இந்த ப்ராஃபிட் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டோட நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செக்மெண்ட் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்யாரோட காப்பி ட்ரேடிங்கோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி மைனிங் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ டெய்லி மைனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சில காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில நேரம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அது எல்லா நேரம் அவைலபிளா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் போயிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுல மவுண்டைன்ல போயிட்டு அந்த ஒவ்வொரு காயினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைனிங் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து இதெல்லாம் கிளிக் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்போ இது மாதிரி வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கு என்னென்ன சத்தோசிஸ் அப்படின்னு காட்டிடுச்சு. அப்ப எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா $0.08 வந்து பாத்தீங்கன்னா மைனிங் இதான் கிடைச்சிருக்கு. இந்த மைனிங் இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்க வித்ட்ராவல்லாம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்ட்ராவல் பண்ண முடியாது. இந்த மைனிங் இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரேடிங் ஃபீ கொடுக்குறீங்கல்ல, எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் பண்ணும்போது வந்து ஒரு ஃபீ வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்போ அந்த ட்ரேடிங் ஃபீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆகிக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா $0.0861 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதாக வந்து கிஃப்ட் மணியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இந்த கிஃப்ட் மணியை வந்து ட்ரேடிங் பெனிஃபிட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மெயினான விஷயம். இங்கே வந்து வேலட்ல வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. கான்ட்ராக்ட் போனஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது, அதே போல் ரிவார்ட்ஸ் தனியாக இருந்துச்சுன்னா அது, டோட்டல் அஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது, அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒன்று. இதுக்கு அடுத்ததான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ ஈவன் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே வந்து அஃபிலியேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 60% வரைக்கும் வந்து நீங்கள் ஏர்னிங்ஸ் இன்கம் எடுக்கலாம். ஸோ ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 5% தான் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு லெவல் ஆஃப் கேஒய்ல வந்து நீங்கள் பெறும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கமிஷன்ஸ் வந்து மாறும். ஸோ இது நார்மல் யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது வந்து 6 மந்த் வரைக்கும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ இதுல இருந்து நீங்க வந்து அஃபிலியேட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தது வந்து வேற லெவலுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி அப் டு டைமண்ட் வரைக்கும் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். பிட்யாட பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டைமண்ட் கேஒஎல். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஓகே. ஸோ மற்றபடி வந்து டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ராவல்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூசருக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ஸும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்டிடியை பொறுத்த வரைக்கும் ஆம்னி, ஏஆர்சி, டிஆர்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து டெபாசிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பேக்ஸ்பூல் அக்கௌண்ட் வச்சிருந்த பேக்ஸ்பூல் வழியா கூட நீங்க வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிட்யாடும் வந்து பேக்ஸ்பூல் வந்து இணைஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா ஃபியட் கேட்வேல வந்து நீங்க பேக்ஸ்பூல்ல வந்து வாங்கிக்கலாம். ஸோ பேக்ஸ்பூல் பத்தியான ஒரு வீடியோ வந்து நான் தனியாக கொடுக்குறேன். ஸோ பேக்ஸ்பூல் வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிட்யாடு அடுத்தது வந்து பிட்பிஎன்எஸ், காயின்டிசிஎக்ஸ், அதே போல ஓகேஎக்ஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து நீங்க இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் வந்து பினான்ஸ்ல கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அது டீடைலா வந்து அதை பத்தியான ஒரு வீடியோ நான் கொடுக்கும்போது அந்த வீடியோஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஸோ மற்றபடி இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி தனியா வந்து ட்ரேட் பண்றது எப்படி அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து நம்ம காட்டுவோம். ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டெமோ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ டெமோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 1 lakh USDT இருக்கு. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 100 USDTக்கு மட்டும் நான் எடுக்கிறேன். 100 USDTக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் எடுக்கிறேன். ஸோ 100 USDTக்கு வந்து பார்த்தீங்கன்னா $5 ஃபீஸு. ஸோ அது வந்து கொடுத்தாச்சு. $5 அப்படிங்கிறது வந்து 0.05%. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்துங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நார்மலா வந்து டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து 300% இருக்கும். அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 80% வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்ல வச்சிருப்பாங்க. ஸோ இதை போய் நீங்க எங்க செட்டிங்ஸ்ல மாத்தணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு என்னவா தேவை, எவ்வளவு பிரைஸ் வந்து தேவை. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து $100 நான் ட்ரேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $25 கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த $25 வந்து 25%. அப்ப இந்த டார்கெட் பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 49,595 வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து 90% மைனஸ்ல இருக்கு. இதை வந்து நான் வந்து ஒரு 60% வந்து நான் இது பண்ணோம் அப்படின்னா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு -20%. ஓகே.
-20% வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நான் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிஎன்எல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இதுலேயே வந்து 2 விதமான பர்சன்டேஜ் போகும். இது வந்து ஃபீ இருக்கிறதோட இது ஃபீ இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று. ஸோ ரெண்டுமே வந்து இங்கே தனித்தனியாக காட்டும். ஈவன் வந்து இதை வந்து ஃப்ளாஷ் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃப்ளாஷ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ளோஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஃப்ளாஷ் க்ளோஸ் வந்து பண்ணிக்க முடியும். மற்றபடி வந்து ட்ரேடை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ப்ராஃபிட்டோட மேக் பண்ணி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஓகேப்பா. ஸோ அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஈவன் வந்து நான் இப்போ ஒரு ஷார்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் ஷார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எத்தனை எக்ஸில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கூட அதையும் வந்து நீங்கள் வந்து மார்ஜின்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங் ஃபீயை பொறுத்தவரைக்கும் 0.05 அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மெயினான விஷயம். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டார்கெட் பாயிண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ப்ராஃபிட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது. பட் டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 300%. ஸோ இவங்க சிஸ்டமேட்டிக்ல வச்சிருக்கிறது அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேவா. அதனால வந்து உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அந்த சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் வந்து வந்து 1 மினிட்லேருந்து ஆரம்பிச்சு மந்த்லி கேண்டில் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நார்மலாக இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் RSI மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ ஸ்டாக்காஸ்டிக் RSI எடுக்கிறேன். ஸோ அதை எடுத்தனா அதுக்கு எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னா அந்த இண்டிகேட்டரோட இது வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுதான் இதோட இது. லே அவுட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் லே அவுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி லே அவுட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. எனக்கு வந்து இதுதான் வந்து எனக்கு ஸ்க்ரீன் வந்து பெருசாக வேணும், எனக்கு வந்து கிராஃப் வந்து நான் பெருசாக பார்த்தா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பெருசாக வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அதனால வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தகுந்த மாதிரியான லே அவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த டிஃபால்ட் இந்த ஏரியாவில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதே போல் இந்த ஆர்டர் புக் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும், சின்னதாகணும், பெருசாகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அது வந்து அவங்க கொடுத்துருக்கிறது தான். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஆர்டர் புக் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு இதை வந்து நான் மேலே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா மேலேயே நான் கொண்டு போய் வச்சுக்கலாம். ஓகேவா. நான் இப்போ இந்த இடத்துலயே வச்சிடுறேன். ஓகே. இப்போ இந்த இடத்துலேருந்து வச்சுட்டு எனக்கு வந்து நல்லா லென்த்தாக வேணும் அப்படின்னா நான் லென்த்தாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இதுக்கு வேணுமோ அந்த டிசைனை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை எனக்கு வந்து நான் ஃபிப்னாச்சி வரையணும் அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அது ஃபிப்னாச்சிக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிப்னாச்சி மட்டும் கிடையாது, ட்ரேடிங் வியூவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து சார்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபிப்னாச்சி வந்து நான் ஃபிப்ட்ரேஸ்மெண்ட் வந்து நான் பண்ணணும் அது அப்படின்னு நினச்சேன்னா இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கும் நான் இந்த ஹைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிப்னாச்சி நான் வரைகிறேன். ஓகே. ஸோ இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் நான் ஃபிப்னாச்சி வரைஞ்சேன்னா எனக்கு இந்த மாதிரி தான் வருது. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு இது வந்து குறைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம். எது வந்து மாற்றினாலும் மாற்றிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இங்கே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.382க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து பை சைடில் இருக்குது. ஸோ அதனால் அடுத்து நம்ம ஆர்டர் போட்டோம். அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸில் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு. சில நேரம் வந்து பாசிட்டிவ்ல வரும், சில நேரம் நெகட்டிவ்ஸ் வரும். பட் பேசிக்கலி வந்து நம்ம கொஞ்சம் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக வந்து வெயிட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸோட நீங்கள் மேக் பண்ணி வர முடியும். ஸோ ஈவன் வந்து இங்கே லாஸும் நடக்கும், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து காப்பி ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ட்ரேட் ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்றது தான் மெயினான விஷயம். ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, தமிழ் பிடிசி. அதே போல் நம்ம குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சேனலும் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணி அங்கேயே வந்து நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கிவ்அவே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறோம். ஏன்னா நம்ம சேனல் வந்து நியூ சேனல். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லையோ எது வேணாலும் ஷேர் பண்ணுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை எடுத்து நம்மளுடைய குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி வந்து இந்த குரூப்பில் வந்து இந்த இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதலாக செய்யக்கூடிய முதல் 5 நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரிப்டோஸ் வந்து கிடைக்கும். டிஆர்எக்ஸ் காயினாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். 100 டிஆர்எக்ஸ் டோட்டலாக அதோட ஒர்த்து. ஸோ ஃபஸ்ட்டு வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 டிஆர்எக்ஸ், ரெண்டாவது வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டிஆர்எக்ஸ், மூன்றாவதா வரவங்களுக்கு வந்து 20 டிஆர்எக்ஸ். யார் இதை பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் யார் மூலயமா வருது அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஃபியூச்சரில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய டிஆர்எக்ஸ் அட்ரஸ் வந்து மறக்காம இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பார்ல வந்து அதாவது கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ யூடியூப் சேனல்.